யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 5. அகல்விழியோ தன்னுடைய அப்பா போட்டோ இங்கிருக்கிறதே என்று கேட்ட கேள்வி 2 பேரின் மூளைக்குள்ளும் பழைய பழைய நினைவுகளை தட்டி எழுப்பி இருக்க அப்படியே அமைதியாகவே இருந்தனர். அவர்களிடம் வந்த தனுஷோ, பாஸ் பாஸ், அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்குது, என்ன செய்யட்டும்? மணி என்ன? 6 மணி ஆகிருச்சு பாஸ். அந்த பொண்ணு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குது, முடியல என்று கண்ணை உருட்டி கொண்டு நின்றான் அவன். என்ன கேள்வி கேட்குறா அப்படி? உன் பேர் என்ன? உங்கள் பாஸுகளுக்கு தெரியாமல் என்னை எப்படியாவது தப்பிக்க விடு, உனக்கு பணமெல்லாம் தரேன், இல்லை நீ போலீஸில் அப்ரூவர் ஆகிரு, நான் கேஸை பார்த்துக்கிறேன், தைரியமாக சொல்லு, உனக்கும் இங்கிருந்து தப்பிக்கணுமா? சொல்லு சொல்லு, 2 பேரும் சேர்ந்து உங்கள் பாஸுங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திடுவோம், உனக்காக நான் இருக்கேன், நான் வக்கீல் தான் இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது, ஆனால் அதுக்கு வாய் தான் வலிக்கல பாஸ். அப்படியே பெருமூச்சொன்றை விட்டு கொண்டு, எப்படிரா நம்பியார் இந்த அறகுறைய ஜூனியராக சேர்த்துக்கிட்டாரு? அந்த மலைக்கும் இந்த மடுவுக்கும் சம்மந்தமே இல்லையடா. யாருக்கு தெரியும், ஒருவேளை இவளை ஜூனியராக சேர்த்ததுலேயும் எதுவும் காரணம் இருக்கலாம். அந்த இவளையெல்லாம் மதிச்சு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. தன்னை சுற்றி நடக்கிறதே இந்த லூஸுக்கு தெரியல போல. இதில் லீடிங் லாயர் ஜூனியர்னு பெருமை வேற. ஒருவேளை ராஜவேல் சார் இறப்புலையும் ஏதாவது இருக்குமோ? இருக்குமோ இல்லை, இருக்கு. அதை மறைக்க இவளை படிக்க வச்சிருக்கலாம், அதனால ஜூனியராக சேர்த்துருக்கலாம், இப்படி நிறைய இருக்கலாம் இருக்கு. பாஸ் பாஸ், நான் என்ன செய்யறது என்று கேட்டு பாவமாக முழித்து கொண்டே தனுஷ் நின்றிருந்தான். இரு அவளை என்று கோபத்தில் அகல்விழி இருந்த அறைக்குள் நுழைந்தான். அவளோ அவங்க அப்பா இருந்த போட்டோவை கலட்டுவதற்காக அங்கிருந்து நாற்காலியை தூக்கி போட்டு ஏறி அதை கலட்டி கொண்டிருந்தாள். அது சரியாக வாசலுக்கு மேல் பக்கம் என்பதால் இவன் வேகமாக நுழையவும் நாற்காலியோடு இடித்து கொள்ள அது சரியாக சரிந்தது. ஐயோ என்று கீழே விழுந்தவள் சரிந்ததோ ஜெயின் மீதுதான். அவனுமே இந்த அறையில் நுழைந்த வேகத்தில் இதை எதிர்பார்க்காததால் அவள் விழவுமே தாங்கி பிடித்தவாறே வாசலுக்கு வெளியே சரிந்து விழுந்தான். அவன் நெஞ்சின் மீது அவள் விழுந்து கழுத்தை கட்டி கொண்டிருந்தாள். முகமோ அவனது கழுத்து கடியில் இருந்தது. அவளது உதடுகள் அவனது கழுத்தை தொட்டு ருசித்து பார்த்து கொண்டிருந்தது. மூச்சு காற்றோ அவன் மீது புஸ் புஸ் என்று காத்தடித்து கொண்டிருந்தது. அவனது பின்னாடியே வந்த தனுஷும் திவாகரும் ஐயோ என்று தலையில் கை வைத்து நின்று விட்டனர். அவளோ அங்கு விழுந்த வேகத்தில் மீண்டும் அவனது நெஞ்சிலேயே கையூன்றி எழுந்தவள் அவனது முகத்திற்கு நேராக பார்த்து, அறிவிலியா கில்லர் சார், இப்படித்தான் ஒரு பொண்ணு இருக்கிற அறைக்குள்ள இப்படி வேக வேகமா ரஜினி ஸ்டைல நடந்து வருவாங்களா? நானே எங்க அப்பா போட்டோவை எடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று அவனை பார்த்து முறைத்தாள். என்ன சொன்ன? அறிவில்லையா நான் சொன்னேன்? ஏய், அந்த கேள்வியை நான் கேட்கணும்டி. உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன், இங்க டூர் கூட்டிட்டு வரல, புரியுதா? மயக்கத்திலிருந்து எழுந்து சாயங்காலத்தையே விடியல்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்க. அடச்சி, கேமலிருந்து முதல்ல எழுந்துரு, அறிவு கெட்டவளே. உன்னையெல்லாம் எவண்டி லா காலேஜில் சேர்த்தது? ஒரு சீட்டை வேஸ்ட் ஆக்கிட்டானுங்க. அகலோ அவன் மீது படுத்திருக்க நெஞ்சோடு நெஞ்சம் மோதி அவனுக்கு அது ஒரு விதமான எரிச்சலையே கொடுத்தது. பெண் வாசனை அது என்னவோ அவனை செய்து கொண்டே இருந்தது. அதனால் அவளது இடுப்பை பிடித்து தூக்கியவாறே தானும் எழுந்து நின்றவன் சப்பென்று ஒரு அறை விட்டான். அவ்வளவுதான். அந்த அடியிலேயே கிறங்கி சுற்றியவள் அவன் மேலேயே வந்து விழுந்தாள். கொஞ்ச நேரம் அவளுக்கு என்ன நடக்கிறதென்றே தெரியாது கண்களை திறக்காமல் அவனது சட்டையை பிடித்து அப்படியே ஒரு மாதிரி நின்றிருந்தாள். தனுஷ் தான் இப்போது, ஐயையோ, இந்த புள்ள ஒழுங்கா வாய வச்சுக்கிட்டு இருந்தா நல்லது, ஒத்தடிக்கே இப்படி சுத்துது, இது பேசுற பேச்ச கேட்டா ஏதோ வீரி சூரின்னு தோணும் போல, லாயருன்னு பீத்திக்குது, பேஸ்மெண்ட் வீக்கு போல நம்மள மாதிரியே என்று நினைத்து கொண்டிருந்தான். திவா, இந்த லூஸை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுரு. கேஸ் என்னாச்சுன்னு ஆதிசன் கிட்ட கேட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் கடத்திக்கலாம். மீண்டும் மீண்டுமா? கில்லர் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? இன்னைக்கு எங்க போனேன்னு கேட்டே அனிதா என்ன சாவடிக்கும், இதுல இன்னொரு நாளுன்னா தாங்காது என்று அவனது சட்டையை பிடித்தவாறே காதலனிடம் கெஞ்சும் காதலி போல கெஞ்சிக் கொண்டிருந்தாள். இவளை முதல்ல கொண்டு போய் விடுங்கடா, ரொம்ப பேசுது இது என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டு சென்று விட்டான். அடுத்த அரை மணி நேரத்திலேயே அவளையும் அவளது ஸ்கூட்டியையும் பத்திரமாக கொண்டு வந்து இறக்கிவிட்டிருந்தனர். அன்றிரவு தங்களது மீட்டிங் ஸ்பாட்டான ஃபார்ம் ஹவுஸில் அமர்ந்து நம்பியாரோடு 4 பேரும் குடித்து கொண்டிருந்தனர். நம்பியாரின் கோபத்தை யாராலும் அடக்க முடியவில்லை. அவரை பார்க்க 4 நண்பர்களும் வந்திருந்தனர். தாசோ அவர் அருகில் வந்து, நான் அன்னைக்கே என்கவுண்டரில் போட்டலாம்னு சொன்னேன், நீ தான் மகன்னு பாவமெல்லாம் பார்த்த, இப்போ பாரு நம்மளையே மொத்தமாக போட்டு தள்ளுறதுக்கு பிளானை பண்ணிட்டான், ஒருத்தனை தூக்கிட்டான், உன்னையும் அன்னைக்கு கையில் சுட்டான், இதுக்கு மேலேயும் உனக்காக அவனை விட்டு வைப்போமா என்ன? என்ன செஞ்ச தாஸ் என்று செபாஸ்டினும் குருஷேத்திரனும் கேட்டார்கள்.
ஒண்ணுமில்ல, அவனை அவனோட ஆட்களை வச்சே போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கேன். உடனே நம்பியாரிடம் எதுவும் ஃபீலிங் வருகிறதா என்று இதை சொல்லி முடித்துவிட்டு தாசோ தன்னுடைய ஓரக்கண்ணால் மெதுவாக பார்த்தால், அவரோ முகம் இறுகி போய் மெதுவாக எழுந்தவர், அவன் கதை முடிஞ்சிருச்சுனா எனக்கு தகவல் சொல்லு, நீ எதுவும் எனக்காக விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று பேசி முடித்தவரோ தன்னுடைய கையில் உள்ள கிளாஸில் இருந்த விஸ்கியை ஒரே கல்பில் அடித்து விட்டார். இந்த நல்ல பாம்பு இருக்குல்ல, நல்ல பாம்பு, அது முட்டையிலிருந்து 10 குஞ்சு வெளியே வந்தா அத்தனையையும் பசியில துரத்தி துரத்தி வேட்டையாடி தின்னுடுமா. தான் வாழ்றதுக்கு தன்னுடைய குட்டிகளையே திங்குமா. நல்ல பாம்பு வகையாராடானா என்ன நானே அப்படித்தான் நினச்சிக்கிறேன். குருஷேத்திரன் மட்டுமே, இது தப்பில்லையா, நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோம், ஆனால் அவங்க அதையும் செய்யலையே. நம்ம 5 பேரும் செஞ்சதில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தலையெழுத்து அப்படியே மாறிப்போச்சு. அதை நம்பியார் நீதானையா சரி பண்ணணும். இதுக்கு இப்போ போய் கொலை அது இதுன்னெலாம் என்னையா, நம்ம பிள்ளைய நாமளே கொல்ல முடியுமா? மனசாட்சி வேண்டாமா? ஓய், வந்தமா குடிச்சமா ஏதாவது உமக்கு பிடிச்சதை சாப்பிட்டோமா, வீட்டில் போய் மாமிகிட்ட காதலை பண்ணமான்னு இருக்கணும். அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நடக்கிறது புரியாமல் பேசிக்கிட்டு என்று எரிச்சலில் அவரை கடித்து குதறி கொண்டிருந்தார் தாஸ். நம்பியாரோ குருஷேத்திரன் சொன்னதை கேட்டு, அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் நமக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டாயா. அவன் ஆட்டத்தை தொடங்கிறதுக்கு 10 வருஷம் காத்திருக்கான். அதை விடவும் அவன் கொடூரமாக கருணாவை கொலை செஞ்சிருக்கான். அடுத்து நம்மளை எப்படி கொல்லலாம்னு பிளானும் போட்டுட்டு இருக்கான். என்னன்னா நீ இப்போ வந்து அதை செய்யாத இதை செய்யாததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்னையா நீ? அடுத்து நம்மளை எப்படி கொல்லலாம்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான்யா. நீ சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்காத. என்னையா உங்கள் பிரச்சனை? நான் ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன், உடனே என்னையா இப்படி வருத்தெடுக்கிறீங்க எல்லாரும்? பின்ன செஞ்ச எல்லா பாவத்தையும் கூட்டு வச்சு தானே செஞ்சோம். இப்போ வந்து என்னடானா அட்வைஸ் பண்ண வந்துட்டீரு? சரி சரி விடுங்க விடுங்க, நமக்குள்ளாவே சண்டை போட்டா எப்படிப்பா? இதுக்கு என்ன வழின்னு பார்த்து முடிச்சு விட்டுருங்க, அதான் நமக்கு சேஃப்டி என்றார் செபாஸ்டின். அப்படின்னா அவனை போட்டுத்தான் தள்ளணும், வேற வழியே இல்லை. யோ தாசே, கமிஷனர் மாதிரி பேசியா, இப்படி லோக்கல் ரவுடி மாதிரி பேசுற நீ என்று செபாஸ்டியனோ அவரை திட்டிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம்பியாரோ, ஒரு வழி பண்ணணும், கொஞ்சம் இந்த விஷயத்த ஆற போட்டு தான் பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன். ஏதே உன் மகன் எப்படி எங்களையெல்லாம் கொலை பண்ணுறான்னு நீ பார்க்க போறியா? தாஸ், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. 2 மாசமாவே நீ சரியில்லை சொல்லிட்டேன். என்னை நம்பாம இப்படியே பேசிக்கிட்டு இருக்க. என் மகனு கூட பார்க்காம உங்க கூட நிற்கிறேன் பாரு. 10 வருஷமா உங்க கூட தான் இருக்கேன். ஆனாலும் என்னை நம்பலைனா என்ன அர்த்தம்? நீ அப்படித்தானையா நடந்துக்கிற? உன்னால உன் மகனை கருணா கொலை கேஸில் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அரெஸ்ட் வாரண்டோட அவனை என் ஆஃபீஸ்க்கே கைது பண்ணி அழைச்சிட்டு வந்தேன். அவன் முன்ஜாமீனோடவும் லாயரோடவும் வந்து நிற்கிறான். சரி, கேஸ் ஃபைல் பண்ணி உடனே கோர்ட்டுக்கு கொண்டு போனேன். அந்த சாட்சிக்காரியை தூக்கிட்டானுங்க. இந்நேரம் அவளை என்ன பண்ணுனானுங்களோ, எப்படியும் நாசம் பண்ணி தூக்கி தூர போட்டிருப்பானுங்க. இனிமேல் அதை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் என்னதையா செய்ய சொல்கிற? அப்படியெல்லாம் ஜெய் அந்த பொண்ணை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அந்த விஷயத்தில் அவன் கண்ணியமானவன் தான். நம்மளை மாதிரிலாம் அவன் இல்லை. நம்பியார் மனைவியோட வளர்ப்பப்படி என்று குருஷேத்திரனோ ஜெயிற்கு நன்னடத்தை பத்திரம் வாசித்தார். நீ நிறுத்தியா போதும், அவன் புராணத்தை நிறுத்திக்கோ. ஏன் உன் மகளுக்கு அவனை கட்டி வைக்கலாம்னு ஆசைப்படுறியா என்ன? அதில் என்ன தப்பிருக்க போகுதே? நானும் நம்பியாரும் அப்படி ஒரு பந்தத்தின் மூலமாக நண்பர்களாக இருந்து சம்மந்திகளாக மாறணும்னு விதி இருந்தா சம்மந்திகளாக மாறிட்டு போகிறோம். எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைப்பா. அதற்கு தாசோ, யோ யோ யோ, நல்ல வாயில் வந்துடும் பார்த்துக்க, ஏதாவது சொல்லிட போகிறேன். அவன் நம்மளை கொலை பண்ணுறதுக்காக நாளை குறிச்சிட்டு வந்திருக்கான். நீ உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுக்கு நாளை குறிக்க பார்க்குறியோ? ஒழுங்கா இருந்துக்கோயா. அவனை போட்டு தள்ளுறதுக்கு நானே நாளை குறிக்கிறேன். போலி என்கவுண்டர் ஏற்பாடு பண்ணியாவது கொல்றேன். நம்ம 4 பேரும் உயிரோட வாழணும்னா அவன் சாகணும். யோ நம்பியாரே, உன் மகன் அந்த வக்கீல் பொண்ணை ஏதாவது செஞ்சிருந்தா அதை வச்சு கேஸ் போடலாம். எங்கிருக்கிறான்னு கொஞ்சம் விசாரித்து எனக்கு தகவலை சொல்லு, நான் கிளம்புறேன் என்று தன்னுடைய காரை வரவழைத்து கொண்டு உடனே வீட்டிற்கு சென்று விட்டார். செபாஸ்டினும் குருஷேத்திரனும் ஒன்றாக வெளிவந்து தங்களுடைய காரில் ஏறி செல்ல முயன்றார்கள். ஆனால் குருஷேத்திரனுடைய காரோ லேசாக மக்கர் பண்ணியது. அதனால் செபாஸ்டினோ போக சொல்லிவிட்டு கொஞ்சம் மெதுவாக குருஷேத்திரன் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பயணித்தார். ஆனால் அந்த பயணம் பாதியில் முடியும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அங்கு மெயின் ரோட்டில் போய்கொண்டிருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர் அருகில் வந்து ஜெய்யும் திவாகரும் பார்த்தனர். டேய், உயிர் இருக்கு போலடா, தூக்குடா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் என்று கொஞ்சம் இரக்கத்தோடு திவாகர் சொன்னான். எப்படியும் நம்ம தான் போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணோம். இப்போ கடவுளாவே போட்டு தள்ளிட்டாரு, விடுடா, செத்து தொலையட்டும் என்று வெறுப்பில் வார்த்தைகளை கக்கினான். ஜெயந்த் என்று குரு அழைத்ததுமே அருகில் சென்று பார்த்தான். லேசாக கண்களை சுருக்கி பார்த்தார்.
அப்போது கண்கள் மங்களாகவும் திவாகரும் அருகில் குனிந்தது தெரியவில்லை போல. நான் என்னைக்குமே உன்னை என் மருமகனாத்தான் பார்த்துருக்கேன். நீ மாமான்னு அழைக்கும் போதும் சரி, இப்போ விரோதியா பார்க்கும்போதும் சரி, என் நாளும் விதியும் இன்னையோட முடிஞ்சுது. அது எனக்கு நல்லா தெரியுது. நீ கவனமா இரு. உன்னை கொல்றதுக்காக உங்க அப்பாவே வாள் எடுப்பாரு. அந்த தாஸ்கிட்ட இருந்தும் உன்னையும் என் குடும்பத்தையும் தள்ளியே நிறுத்திடுப்பா. நான் என் மகளை தனியா விட்டுட்டு போறேன். உன்னை தவிர யாரையும் நம்பலனா என்று கையை பிடித்து கொண்டார். அது திவாகரின் கையாகவே இருந்தது. அவ்வளவுதான். அவரது உயிரோ போயிற்று. அப்படியே ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்து தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். அப்போது வரையுமே அவர் இறுக்கி பிடித்திருந்த திவாகரின் கையை அவர் விடவே இல்லை. குருஷேத்திரனின் மனைவி அம்புஜமும் மகள் கணிகாவும் வரும்பொழுது அவரது கை திவாகரை இறுக்கமாக பிடித்திருந்ததை தான் பார்த்தார்கள். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.